தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. புனித வாரத்தின் புதன்கிழமை ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்ப்பின் விழாவை இந்த நாட்களிலே கொண்டாட இருக்கிறோம். அவருடைய மரணத்தினாலே நாம் மீட்படைந்திருக்கின்றோம். அந்த மீட்பர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க, பாவங்களை அறிக்கையிட்டு மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியிலே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவம். ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாய் வான தூதர் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாயா எல்லாம் அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. வரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே மன்றாடுவோமாக. கருணை கடலாயே இறைவா, எங்களுக்காக திருமகன் சிலுவையை சுமக்க ஏற்றுக்கொள்ள நீர் திருவுளங்கொண்டி, அதனால் எதிரிகள் ஆதிக்கத்தை கடமந்து அகற்றி உம்மடியார்களாய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தெழியவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்கோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடையவில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில்
பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கத்தோடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரனுக்கு வேற்று மனிதருக்கும் மனிதனானேன். என் தாயின் பிள்ளைக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசுவோரின் பழிச்சொல் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பவருக்கு காத்திருக்கின்றேன், யாரும் வரவில்லை. தேற்றுவோருக்காக தேடினேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே, போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவரே, நீர் ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 26 வசனங்கள் 14 இருந்து. அக்காலத்தில் 12 ஒருவரான யூதாஸ் காரியோத்து தலைமை குருக்களிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்காக வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்கு சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் வருத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, அது நானா என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூல் எழுதியுள்ளதை போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அந்த மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி நானா என் அவரிடம் கேட்க, நீ சொல்லியபடியே செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புனித வாரத்தின் புதன்கிழமை, நாளை பெரிய வியாழன், அடுத்த நாள் ஆண்டோடைய மரித்த நாள். முக்கியமான நாட்களே இருக்கின்றோம். அந்த புனித வெள்ளிக்கிழமையாய் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற நற்செய்தியிலிருந்து நம் பாடம், யூதாசு பணத்தின் மீது ஆசை உள்ளவனாக இருந்தான். எனவே 30 வெள்ளிக்காசை முன்னிட்டு இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். பணமென்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள். பணம் வந்துவிட்டது என்றால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். பணம் இருக்கிற இடத்திலே எந்த கெட்டதையும் செய்ய தவற மாட்டார்கள். எனவே யூதாசன் அப்படிப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவரோடு அந்நியோன்யமாக பழகி அவருடைய அன்பை பெற்றவன், அவரோடு உண்டு மகிழ்ந்தவன், அவருடைய நற்செய்தியை கேட்டு எல்லாம் செய்தவன். பண ஆசையின் காரணமாக அவற்றையெல்லாம் மறந்து இயேசுவை முத்தமிட்டு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறான். அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே காசுக்காக எந்த அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் செய்ய மக்கள் தயங்குவதில்லை. நீ இன்னாரை கொலை செய்துவிட்டு நான் இத்தனை லட்சம் கொடுக்கிறேன் என்று பேசி கொலைகள் நடப்பதை பார்க்கிறோம். நீ இவ்வளோ பணத்தை திருடி கொண்டு வந்து வா, உனக்கு நான் பாதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி நடக்கிறதை பார்க்கிறோம். எனவே பண ஆசையின் முன்னிட்டு அநேக தீய சக்திகள் நம் மத்தியிலே நடக்கின்றன. நாமும் சிறிய வகையிலே அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு ஈடுபடாமல் புனிதமாக நம்மை காப்பாற்ற வேண்டும். பணத்துக்காக எதையும் செய்ய, பணம் இருக்கிற இடத்திலே அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட தயங்குவோம். பணம் இல்லாத மத்தியிலே அவள் செய்த சிறிய காரியத்தையும் பெரிதாக நாம் ஊதி கெடுப்போம். எனவே பணத்துக்காக அல்ல, ஆண்டவருக்காக உண்மைக்காக வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தாலும் சாக வேண்டும் என்பது நேதிதான். எனவே ஆண்டவர் இந்த நாட்களிலே தனது சாவை நினைக்கிறார். எப்படிப்பட்ட சாவு என்று பார்க்கிறார். அதை நினைத்து வேதனைப்படுகிறார். சாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே, சிலுவையை சுமப்பதற்கு முன்னாலேயே, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாலேயே அவருடைய சிந்தனை, அவருடைய கவலையெல்லாம் எப்படி சாகப் போகிறார் என்கிற கவலையில் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு நாமும் அப்படிப்பட்ட கவலையில் சிக்கிவிடாமல் இருக்க நம்முடைய சாவு எப்போது இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை இரகசியமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை அடுத்த ஆண்டு இந்த நாளிலே சாவேன் என்றால் அதற்கு முன்னாலே பயமும் அச்சமும் நம்மை ஏற்படுத்தி எடுத்து நமக்கு விரைந்த ஒரு கவலையும் பயத்தையும் சாவையும் உண்டாக்கிவிடும். கடவுள் அற்புதமாக நம்முடைய முடிவை மறைத்து வைத்திருக்கிறார், நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே அவர் சாவை பற்றி பல நாட்களாக முன்னாலேயே மனித உருவை எடுக்கும் பொழுதே அவர் அறிந்திருந்தார். அந்த வேதனையில் அவர் தந்தையிடம் ஏற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வேதனைகளை, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வல்லமையை இந்த நாட்டுக்கு கெஞ்சி மன்றாடி, யாருக்கும் பணத்தின் மீது ஆசை வைத்து தொல்லைகள் அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்க நாம் முயற்சி செய்து வாழ்வோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த பெரிய புதன்கிழமையாய் என்று ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் உயரை விட்டார், சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் இனிமேல் முதற்கொண்டு அந்த சிலுவை சாவை இயேசு கொடுக்காமல் இருக்க, புண்ணிய வாழ்வை நிறைந்தவராக இருக்க ஆற்றலை தர வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். இன்றைய திருப்பலி பூசையானது லியா மெல்டினா தன்னுடைய 7வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த சிறுமிக்காக நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரணமடைந்த தோரிஸ் ஆரோக்கியசாமி, சூசை ஆரோக்கிய மேரி, மகிமைதாஸ், அமலோர்ப்பு மேரி, ஆரோக்கியராஜ், ரோசலின் லாரன்ஸ் மரித்த 2வது ஆண்டு, மரிய சுந்தர் ராஜன் மரித்த 14வது ஆண்டு என்னுடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கிற நேரத்திலே இந்த குடும்பங்களையும் நினைவு கூறுவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஜெபங்களை இரக்கத்துடன் ஏற்றருளும். உன் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயனை பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த பகல் நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் வாழ்நாளில் உமது மகனையே சிலுவையில் அர்ப்பணித்தீர். அவருடைய பாடுகளின் பலனாக எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அவருடைய உயிர்ப்பின் வழியாக எங்களின் நித்திய வாழ்வு கொடையாக கிடைக்கின்றது. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உம்முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
ஏனெனில் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. பரீட்சை முடித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற பகல் நேரத்திலிருந்து புதிய நாளிலும் உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயும் இன்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தின் ராஜாவே, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் அந்த மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் உடல் நலத்தையும் பாவம் மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரையா. அதே ஆசிரியரை பெற இந்த பகல் நேரத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உண்மை வைத்திருக்கும் நம்பிக்கையும் திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை நம்பி இருக்கும் மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய உடல்நலத்தையும் ஒற்றுமையும் பேரானந்தத்தையும் இந்த நேரத்தில் தந்தருள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொடுக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயிரவிட்ட தெய்வம், நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ராஜா நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. பண ஆசை இல்லாதவர்களாக, பணத்துக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்லாதவர்களாக, பணத்தை முன்னிட்டு நாங்கள் தப்பு தவறு செய்யாமல் இருக்க வல்லமை தாரும் அப்பா. உம்முடைய புனித பாரத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை வழி நடத்தியலும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் உணர்வுகளை நீர் வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வு கொண்டாடும் நாங்கள் உம் திருமகனுடைய நாங்கள் சாவில் பங்கு கொண்டு முடிவிலா பேரின்பத்தை பெறச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. அன்பானவர்களே, ஜூபிலி 2025 ஆண்டு ஜெபக்காடு இருக்கும் நினைக்கின்றேன். அனைவருமாக சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, முது திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் முத அரசின் வகைகளை எதிர்நோக்கை எங்களிடத்தில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தின் விதைகளை நாள்தோறும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையென ஆற்றல்கள் மறைந்து உம் அரு நீடித்து ஒளிர்ந்த பொருட்கள் மானிட உள்ளங்களிலும் முழு அன்பு ஒளியையும் புதிய மன்னகையும் நோக்கி காத்த மாற்ற பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செயல்களுக்கான ஆர்வத்தை எதிர்கொண்டு திருப்பி அளிப்பதாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. வருகிற வியாழன், நாளை வெள்ளி, சனி திருப்பலி கிடையாது. நாளை இன்று வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். நாளை பெரிய வியாழன் காலையில் மத்தியானம் பூசை இருக்காது. ஒரே பூசை மாலையில் இருக்கிற ராபோஜன திருப்பலி. வெள்ளிக்கிழமை பூசை இருக்காது. இந்த ப்ரோக்ராம்லாம் லிஸ்ட் இருக்க பாருங்கள். சனிக்கிழமையும் பூசை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து பூசை இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we will have the Holy Week. Today we will have Mass, usual Mass. Tomorrow till Sunday we will have no Masses. Only the evening we have service. Tomorrow no afternoon Mass. We will have Mass the evening, and then Friday no Mass. Saturday night and Sunday onwards we will have regular Mass. Just keep in mind. Last song.